ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு புது கேம் கார் ஃபார் சேல் அப்படின்ற கேமு தான் விளாட போகிறோம். அதாவது இந்த கேம் நம்ம விளாட ஸ்டார்ட் பண்ணிடலாம். அவங்க போல கேட்கலாம். ஓகே, கண்டினியூ கொடு. ஓகே, கன்ஃபார்ம் கொடு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. அதாவது இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, இது ஸ்டார்டிங் வந்து காட்டுறது வந்து இப்படி தான் இருக்கும், ப்ளூ கலரில் தான் இருக்கும். மற்றபடி ஸ்டார்ட் ஆன உடனேலாம் இப்படி இருக்காது. ஓகே, நம்ம வழக்கம் போல் அதாவது ஒரு புது கடை பார்த்தா புது கடை மாதிரி இருக்கணும். கைலங்கடை மாதிரி குப்பை கடை மாதிரி இருக்குது. சே, இதெல்லாம் ஒரு பொழப்பு. டே, நான் கார் ஷோரூமோட ஓனர்ரா, குப்பை போர்க்க விட்றீங்க ஏதோ சொல்கிறான். ஒயில் ஸ்டார்டிங். ஓகே, இந்த குப்பையை போர்க்குன்றான். முருகராடி ஏன்டா இவ்வளோ பெரிய எம்பியில் கேம் வாங்குறக்கு நம்ம குப்பை போர்க்க வைப்பீங்களாடா, மனுஷனானுங்களாடா நீங்களாம். சரி, ஃபஸ்ட்டு ட்ராவல் டு கோட் நெய்பர்ஹுட். ஓகே, அதே தான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா, அதே தான் உங்களுக்கு எப்படி தெரியும், நான் ஏற்கனவே காணிட்டேன், அதே தான்ட்டேன். நெய்பர்ஹுட்டுக்கு போய் காரை பார்த்து வாங்கடா அப்படின்றாங்க. வாங்குறேன். இதுக்கு நெட்டு கேம் தான். அதாவது இப்போ நான் ஃபோனில் விளாட்றேன் இந்த கேமை. ஓகே, எங்கே போங்க சொல்கிறான். எட்ரா நீ பாட்டு போன்ற, இங்கெல்லாம் நிறைய காசு இல்லையா? சரி விடு, வாங்க நம்ம இங்கே போவோம். நான் ஒருத்தன் கார் வச்சுருக்கிறான், அவன்கிட்டலாம் கார் வாங்கக்கூடாது. அவன்கிட்ட வாங்கினா என்ன தெளிவா? எவ்வளோ கார் தெளிவா வந்து இங்கே போய் கேட்போம் சார் அவன்ட்டு டாக். சரி சாப்பிட்டு தம்பி. இதெல்லாம் படித்து வேணுயாரும் இல்லை. 8000 சொல்கிறான். நம்மள்ட்ட எவ்வளோ இருக்குது? 7000 வச்சின்னு 8000 எங்கடா போவேன் நான்? அத்தாங்கன்னே சொல்கிறான், நம்ம பட்ஜெட்டுக்கு தண்டா காரு, அதை போயிட்டு வாங்குடா அப்படின்றான். சரி, யாரா இவனுங்கெல்லாம் ப்ளூ கலரில் இருக்காங்கன்னு ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம ஸ்டார்டிங் அப்படி தான் இருக்கும். ஓகே, 2000 நம்ம பட்ஜெட்டு கொடுத்துட்டான்டா. கார் சூப்பராக இருக்குதான். ஸ்டார்ட் பண்ணுறோம், ஆன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போடா போடா போடா. சும்மா கார் சவுண்டு வேறு மாதிரி அந்த மாதிரி இந்த மாதிரி. ஓகே, ஸ்டார்டிங்கே நம்ம கார் வாங்கிட்டோம். சும்மா பிரமாதமாக இருக்குது. ஏண்டா இல்லை ஏலாம் இப்படி பண்ணுறீங்க? இப்போதால நிம்மதியாக இருந்தேன். கார் செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. இப்போ பெருமையாக இப்போ தான் சொல்லுங்கிறேன். இவனுங்கண்ணா பெருமையாக இருக்குது, நல்லா இருக்குது. எட்ரா எப்படி டேமேஜ் பண்ணுறோம் பாடுறா. அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறானுங்க. திடீர்னு நல்லா கம்பியாக கொண்டு வந்துட்டானுங்கோ. சரி விடுங்க, ஃபஸ்ட்டு கார் நம்ம விட்டுருவோம். எட்ரா அங்கெல்லாம் நிறுத்த மாட்டான். என்ன பண்ணுவ தெரியாமல் கேட்டோம். கம்ப்யூட்டர் அது ஃப்ரெண்ட்ஸ். அப்படி எப்படி இருக்குது பாருங்கள், டேமேஜ் ஆகி கிடக்கு. சரி கொடுங்க, ஸ்டாப். எப்படி வெளில வருது? வெளில வந்துட்டோம்ல. இப்போ காரை போயிட்டு சேல் போடணும். கதவு திறங்கடா. நம்ம கடை பேரே இன்னும் நம்ம மாற்றலை, மிகவும் மாற்றிக்கலாம். இருறா. ஓகே, தெரியும்டா. கார் பேர் என்ன தெரியுமா? CAR. காருக்கு என்ன பேர் கொடுக்குறதுன்னு தெரியல, கார்னே கொடுத்துட்டேன். 3000 போட்டோமோ ஒரு 5000. அப்போ தான் சீக்கிரமாக நம்ம ப்ராஃபிட் எடுக்க முடியும். புட்டின்ச்சு 2000 காரை நம்ம 5000 விற்றுருவோம். இப்படி விற்று பொழைச்சி சம்பாதிச்சா தான் 5000 வாங்குங்கடா. எங்கடா முட்டிருக்கும் போல ஜஸ்ட் மிஷு. கை ஏதோ காட்டுறான். சரி விடு. சரிடா, எங்கடா ஏதோ காட்டுறீங்க? சுற்றி காட்டுறானுங்க. வந்துட்டானுங்கடா. தெளிவா எவ்வளோ தெளிவா ப்ரைஸு? த்ரோவா? இவனை பூரா த்ரோ பண்ண முடியும். ஓகே, 5வது ப்ரைஸ் 5000. ஓகே 8. ஓகே, 5000 கொடுத்துடலாம் போலே. கிளவி எவ்வளோ? கிளவியா அக்கா வந்து இல்லை, எல்லாம் ப்ளூ கலரில் இருக்கிறாங்க. ஐ டோன்ட் ஹாவ் திங்க் ஐ பை இட். சரி விடு, செல் பண்ணி விடு. 5000 கட்டிச்சிட்டான். செம்ம. இப்போ நம்மளை தூங்க சொல்கிறாங்க. ஒரு கார் விற்கிறதுக்கே புட்டு நேரமா? ஓகே, இப்போ நம்ம தூங்கி எழுந்திரிச்சோன்னா கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ப்ளூ கலர்லாம் போயிடும். ஆனால் நிற்கும்னு ஏற்கனவே விளாண்டுருக்கும். அதனால் நான் சொல்கிறேன். போகணுமா? போகலாமா? வாங்க. ஓப்பண்ணா, இங்கே கதவு இருக்கிறதே தெரிலடா. இன்றைக்கி பாருங்கள், 2287 ரூபா ப்ராஃபிட். எப்படி ப்ராஃபிட் எடுத்துருக்கோம்.
இது ரேட்டிங்லாம் அப்புறம் கொடுத்துக்கிறேன். ஓகே என்ன யூ கேன் யூ அக்ராஸ் பை வெஹிக்கல்ஸ் இதுதான் கொடுத்துருக்கானுங்க. சரி என்ன அவ்வளோத்தானே தெரியாம கண்டினியூ என்னமோ ஆயிடுச்சு ஃப்ரெண்ட் டக்குன்னு. சரி வாங்க கண்டினியூ கொடுத்துருக்கோம். ஆனால் அது லோட்னிங் ஆகிறதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம லேட் எடுக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணுன்றது மறந்து போயிட்டேன். ஓகே இன்றைக்கி கார் மார்க்கெட் ஓப்பனாக இருக்குதான். நமக்கு நெய்பர்ஹுட்லேயே வாங்க, கார் மார்க்கெட்னே எப்படி இருக்கும். வாங்க 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 ஃப்ரெண்ட்ஸ், கார் மார்க்கெட்டுன்றானுங்க. இவனுங்க வேறு கூட்டமாக அடிச்சடி பண்ணிப்பானுங்க போல. என்ன கார் அது செம்மையாக இருக்குது. கார் பேர் என்னடா? ஆடி காரு. எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்? ஆடி காரு இவ்வளோ ரேட்டு தான். என்னடா பழைய அம்பாசிஸ்டர் ஃப்ரெண்ட்ஸ். இது லேம்போகினியா ஃபெராரியா? ஃபெராரி மாதிரி தான் இருக்குது. ஃபெராரி தானே? ஆமாம். போங்கடே, உங்களை நம்பி ஒரு வண்டி வாங்க வரோம் விட்றீங்களா? இது நான் ஆடியா என்னது? இது பார்க்க அப்படி தான் இருக்குது. கோட் ஷூட் போட்டுக்கிறான் ஐயாட்டா சூப்பராக என்னென்னமோ போட்டு. சரி விடுங்க, நீங்கள் நம்பி ஒரு கார் வாங்க முடியல. சரி விடுங்க, நம்ம ஆடி காரே வாங்கிடுவோம். இது என்ன காருப்பா? இது இல்லைப்பா, இந்த காரு எவ்வளோப்பா? முஸ்டாங்கா? இது இப்படி தான் இருக்குது முஸ்டாங்குன்னு நினைக்கிறேன். லாட் அதே தான். கிழவி எவ்வளோ சொல்கிற? கிழவியா பொண்ணு? இது பொண்ணு தான். சரி விடுங்க, நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 7000 இது நான் ஒரு 10,000 விற்று விடுவேண்ணா. சரி விட்றா தம்பி, பேசாதரா. பார்கென்னா பண்ண முடியாது. கார் எடு. இப்போ நமக்கு ரோட்டுக்கு போகிறதுக்கு வழி தெரியணும் ஃபஸ்ட்டு. போன வாட்டி அவன் அம்புக்குறி காட்டினான் ஒரு ஸ்டார்ட் அழுத்தணுமா. இது வேற ஒரு பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸ். போடா போ 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 சிங்க நட போட்டு சிகரத்தில் ஏறு. அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இந்த கேம் மட்டும் பார்த்தீங்கன்னா, இது ஃபஸ்ட்டு பார்ட்டு செகண்ட் பார்ட் வரும்போது நம்ம ஓரளவுக்கு சம்பாதிச்ச வாட்டி தான் நம்ம செகண்ட் பார்ட் போடுவோம். ஏன்னா இது முக்கி 3 மணி நேரம் ஆனாலும் சரி, 3 வருஷம் ஆனாலும் மெதுவாக நடக்கும் இதெல்லாம். அதனால் நான் சொல்கிறது புரியலையா? நான் தெளிவாக சொல்லிடுறேன். செகண்ட் பார்ட் வரும்போது நம்ம கையில் வந்துட்டு காசு பார்த்திங்கன்னா ஒரு 1,00,000 இருக்கும். எப்படி 1,00,000 இருக்கும்? அந்த மாதிரி 1,00,000 இருந்த வாட்டி தான் நம்ம அடுத்த வீடியோ போடுவோம். சரிங்களா? நல்ல காரெலாம் வாங்கிட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்த வாட்டி நம்மளோட நெக்ஸ்ட் பார்ட் போடுறேன். ஆனால் கொஞ்சம் லேட்டாகும் அப்படி எனக்கு தெரிஞ்சு. அப்படி தான் நினைக்கிறேன். நிறுத்துறோம். அப்போ பிரேக்கிங் என்னன்னா இவ்வளோ மட்டமாக கொடுத்துருக்கீங்க, அவசரத்துக்கு கூட நிறுத்த முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இறங்குறதுக்கு இறங்கிட்டோம். இந்த குப்பையை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிடுவோம். ஆஃபீஸ் இஸ் க்ளோஸ். விட்றா, அப்புறம் யாரும் வந்தாலும் போயிட போகிறீங்க. அழுத்து விட்றோம். ஓகே ஏதோ எல்லாம் காட்டிடுறானுங்க, அது வரைக்கும் நல்லது ஃப்ரெண்ட்ஸ். நோத்து விடு, நல்லா போக முடியல. டி தள்ளுறா கம்ப்யூட்டருக்குள்ளே போ. வெப்பேஜ் லோடிங் ஆகுது. ஆவி இதுக்கும் பேர் எஸ்ஏ கார். நம்ம இஷ்டத்துக்கு தான் நம்ம பேர் வைப்போம் எப்போவுமே. எல்லோரும் வாங்கிக்கணும் ஒரு யாரும் போட்டுப்போம். சிலருக்கு ஒரு 10,000 போடுவோம். 1000 ரூபாவா இது? 10,000 கட்டு டென்சியல். ஓகே போட்டாச்சு. டக்குவா எல்லாம் வந்துச்சு. சிங்கநடு போட்டு சிகரத்திலேறு ஒரு கருவாக ஒரு கும்பல் வரல ஃப்ரெண்ட்ஸ். இந்த கார் வாங்கிறதுக்கு ஒரு தெருவில் ஃப்ரெண்ட்ஸ். எங்கடா கார் இப்படி நிப்பாட்டியிருக்கேன்? நிப்பாட்டினா என்ன? ட்ராவலிங் பண்ணும்போது ஆடு கொடுத்தா பரவாயில்ல, இந்த மாதிரி நேரத்துலேயும் ஆடு கொடுக்குறானுங்க. ஒரே தொல்லை. சேல் போட்டி ஒன்றாலும் ஆகுது, ஒரு கஸ்டமரும் வரல. கஸ்டமர் வந்தால் காட்டும் அந்த காட்டினா நல்லாயிருக்கும். 15 ரூபா நீயே போயிட்டு நீயே காரை வாங்கிக்கோ. நான் டென்ஷன் ஏந்துற மாதிரியே பண்ணுறானுங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறது. ஆடி என்ன 8,000 இவ்வளோ தான் இருக்குதா? ஒரிஜினல்னாலும் ஆடி வாங்கணும் எவ்வளோ காசு வரும்?
இன்னைக்கு டியூஸ்டே. இது ஒரு ஆடியோ என்னன்னு தெரியல. கார் பேர்லாம் எனக்கு அந்தளவுக்கு தெரியாது. இயர் 2000 மேனுவல் எவ்வளோ சொல்கிறான்? 7000 சொல்கிறல. நான் ரேட்டை பார்க்காமலே எல்லாத்தையும் பார்த்துட்டுனா 2013 2000 ஒரு கார் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? இல்லை 2000 ஒரு கார் இல்லையால? இல்லை சரி விடு. முதல் காரே நான் 2000 தாண்டா வாங்கினேன். இங்கே எங்கே பஸ் ஸ்டாப் இருக்குதுன்னு வேறு தெரியல. இந்த மேப்பு வேறு டக்குன்னு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இது எந்த வழியினே தெரியல. பரவாயில்ல, மொபைல் கேம்லேயே இந்தளவுக்கு பண்ணியிருக்கானுங்க, அது எவ்வளோ பரவாயில்ல. எவ்வளோடா என்னடா வந்தோடனே கால் மேலே கால் போடுறான். திமிரு பிடிச்சவன்ட்டெல்லாம் வாங்கணுமா? வேணாம். வந்தோடனே கால் போடுறான், விதியாகணும். எவ்வளோ நேரம் சேல் போட்டு வரல, ஒருவேளை காமிக்காதுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி விடு, நானே போய் பார்த்தேன். பஸ் ஸ்டாண்டு இந்த கார் எவ்வளோ கம்மியாக சொல்கிறேன். நான் நம்பி வரேன். 2000 சொல்லிடு. போயிட்டு வா ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல பஸ் ஸ்டாப் எங்கே இருக்குதுன்னே தெரியலையே. நான் வேறு எங்கெங்கேயோ வந்துட்டேன். பஸ் ஸ்டாப் எங்கேன்னு தெரியல. இங்கே மேப்பு கூட கொடுக்கல. என்ன இது? ஸ்கில் பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன். அன்லாக் பார்கெயின் பண்ணலாம். அன்லாக் பண்ண முடியாது, ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நான் வந்துட்டேன், எங்கெங்கேயோ பூந்துட்டேன், அது தெரியுது. இப்போ இங்கேருந்து எப்படி வெளில போவேன்? கஸ்டமர் இந்த ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ். கஸ்டமர்லாம் வந்துட்டானுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போடா கண்டுபிடிச்சிட்டேன்டா சாமி. முதல்ல இந்த மேப்பை மனப்பாடம் பண்ணணும். ஆஃபீஸு பட் ஆஃபீஸுக்கு வந்துட்டோம்ல. எங்கள் ஆஃபீஸு இது இல்லை. ஆஃபீஸ் எங்கடா? இங்கே இருக்கா? கஸ்டமர் இந்த ஆஃபீஸுன்றா, கஸ்டமரை காணும். இல்லை கஸ்டமர் இங்கே இருக்கான். கார் மறைச்சிக்கிச்சு. எவ்வளோ சொல்லுவாங்க? 10,000 போட்டிருக்கிறதுக்கு. ஐ டு நாட் சாரி, ஐ எம் திங்கிங் பை இட். 10,000 தானே? 10,000 காரை செல் பண்ணி விட்டோம்ல. இல்லை 12,000 இருக்குதுல்ல. இதை வச்சு ஒரு நல்ல கார் வாங்கலாமா? சரி வாங்க, கார் வாங்குவோம். ஏன்னா ரெட் பார் இதான் கிடைக்கும். இங்கெல்லாம் கார் வைப்பாங்களோ? இருங்கள, கார் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம எங்கடா கார் நம்மளே ஓட்டி போயிடலாம் போல. கார்லாம் வைக்கல. இங்கே வந்து இவன் யாடுறாங்க? பிளாக் மார்க்கெட்டா? புரிஞ்சு போச்சு. இதெல்லாம் வாங்கிக்கலாம். ஓகே, வாங்கியாச்சு. இங்கே என்னடா இது? இவன் தான் நிற்கிறான். வேணாண்டா, இதெல்லாம் வேணாண்டா. வேறு ஏதோ கேட்குறான். வேணாம் விடுங்க, சொல்ல விரும்பலை. இதை புதுசாக வந்து நான் வாங்கினேன். இது என்னது இது? எனக்கு என்னன்னே தெரியல. இது புரிஞ்சு போச்சு. இது புரிஞ்சு போச்சு, விடுங்க. அதாவது நம்ம அங்கே கம்ப்யூட்டரில் போடுறதை இவன் வந்துட்டு இங்கேயே பண்ணி கொடுத்துட்டான் நமக்கு. புரியுதுங்களா? கார் மார்க்கெட்டுக்கு போனது தான். பேக் கேஸ் ஸ்டேஷன். ஓகே, எல்லாமே தெரிஞ்சா பெட்ரோல் அடிப்பாங்க. எனக்கு எதுக்கும் நம்பிக்கை இல்லை. இங்கே அப்படி தான் ரெட் பார்னு போட்டுருந்துச்சி. பிளாக் மார்க்கெட்லாம் இருக்குது. இங்கேருந்து தான் ஒரு கார் எடுத்துகிட்டு போனோம். ரொம்ப சிஸ்டர் கார் எவ்வளோன்றா? என்ன 2000 சொல்லு? 33,000 இல்லை பழைய காரில் எதுக்கிட்டே போல் முஸ்டாங்க எவ்வளோ சொன்னோம்? 43 53 சொன்னானே இவன். 24 தானா? சரி விடு. இன்றைக்கி பேசாமல் டேவை ஸ்கிப் பண்ணிடலாம். இன்றைக்கி நாளே வேஸ்ட். 10,000 ப்ராஃபிட் வந்துருக்குது. தூங்குவோமா? தூங்குடா தூங்கு. 2,000 தான் ப்ராஃபிட் எடுத்துருக்கோம். சரி, இன்றைக்கி என்ன சொல்லியிருக்கானுங்க? ஆக்ஷன் ஓப்பனிங் 2 மணிக்கு ஆக்ஷனு. யுவர் ஆஃபீஸ் இஸ் ஓப்பன் 30. நம்ம க்ளோஸே பண்ணக்கூடாது, ஓப்பனில் தான் இருக்கும். 24 hour சர்வீஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஆக்ஷன் ஏதோ சொல்கிறாங்க. ஆக்ஷன்னா ஏலம் தான்.
பட் அது எங்கே நடக்குதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இடத்துல கேஸ் ஸ்டேஷன் ஒன்று இருந்துச்சு, எனக்கு தெரிஞ்சு நான் சொன்னேன் ஒவ்வொரு வாட்டி கார் மார்க்கெட் இருக்காது, நம்ம நெய்பர்ஹுட்டுக்கு போயிட்டு அப்படின்னு ஒரு எட்டு பார்த்துட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த முட்டு செஞ்சுக்கிட்டு மொத்தமாக ஒரு புரிஞ்சு போச்சு, இப்படி ஒரு கட்டை மாதிரி இருக்குது. முதல்ல இதை சொன்னாலே புரிஞ்சு போயிடுச்சு தான் நமக்கு. இந்த கார் எவ்வளோ? என் பட்ஜெட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 8000ரூவா. அப்போ தான் நான் ஒரு 12,000 15,000 போடுவேன். 10,000மா? இருக்கிற மொத்த காசையும் விற்கணும் போல். சரி விடுங்க, பை பண்ணி விடுவோம். காசாக பணமா நம்ம இது ஒரு 20,000ரூவா போடுவோம். கடை போக மாட்டேங்க, ஒரு ஸ்டார்ட் அழுத்தலையா? இது ஒரு பிரச்சனையா? இல்லை ஆன் பண்ணால் தான் போல் போவியா இருக்கும். ஓகே ஓகே அப்படி ஓகே ஓகே. இப்போ இங்கேருந்து எப்படி வெளில வருது? என்ன சார் இதுங்க இந்த இடத்துல ஒன்று இருக்கு. டுடே ஆக்ஷன் 2 o'clock, மணி 9 மணி தான் ஆகுது. என்ன இடம் இது? ஓகே நேராக போவோம். எப்படியோ ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டோம். சூப்பர். ஓகே நம்ம கண்டெய்னர் இருக்க இடத்துக்கு வந்துட்டோம். டே முட்டிடாதுரா, எல்லாம் கெஞ்சிது போ. இங்கே ரிப்பேர் பண்ணுற இடம்லாம் எங்கே இருக்குதுன்னே தெரியல. நான் காரை பாட்டுக்கு அடித்து நொறுக்கி நிற்கிறேன். ரிப்பேர் இல்லைன்னு சொல்லிடாதீங்கடா தம்பிங்களா. கார்னு இருந்தா டே முன்னாடி காட்டுறா டி. ஃப்ரெண்ட்ஸ் கேம்காரன் ரொம்ப சரி பண்ணுறான். எவ்வளோ நேரமாக முன்னாடி அழுத்திட்டுறோம், போகவே மாட்டேங்குது. ஓகே கார் மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம். சூப்பர்ரா. அதாவது நம்ம மொத்த காசையும் போட்டு இந்த கார் வாங்கியிருக்கோம். இப்போ அதாவது எனக்கு நமக்கு என்ன புரியுதுன்னா, ஒன்று நமக்கு ஓட்ட தெரியல, இல்லையா கேம்கார சதிகாரம் பண்ணுறான். கேம்லேயே நம்ம கார் ஓட்ட தெரியல. நிஜ லைஃப்பில் நம்ம காரு கொடுத்து நம்ம நிலமைய சரி காரு நிலமையை யோசிச்சுப்பார். ஓகே ஃபைனலி இப்படி தான் ஃப்ளூக்கு தான் இது சொல்லிட்டேன். ஆக்ஷன் இங்கே இருக்குது. இதில் அதாவது நம்ம பண்ணிட்டு போச்சு. அதாவது இந்த இடத்த தெரியுதா, நம்ம இது இங்கே இருந்து வருது. ஓகே ஆக்ஷனை மட்டும் இன்றைக்கி பார்க்குறோம். பார்த்துட்டு அதான் கார் விட்டு இறங்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை மட்டும் ஒரு அதான் நம்ம டேபே இருக்குது. இல்லை அதான் சூப்பராக இருக்கும். வெப்பேஜு போடா. இதை வந்துட்டு பெரிய கார் பிஏப்பா பிக்யூன்னு போட்டாச்சு விடுங்க, ஏதோ பேர். இதை வந்துட்டு நான் ஒரு 20,000 விக் பண்ணுறோம். 2,000 20,000. ஓகே புட்டின் சேல் போட்டுட்டோம்ல, அவ்வளோதான். இல்லை இல்லை எங்களை இது இல்லை தொட்டா போகணும், அவ்வளோதான் பிள்ளை. எப்படி அப்படி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இப்போ என்ன நடந்துச்சின்னு நினைக்க தெரியல. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குப்பையாக இருக்குது. கேம் நடுவில் கட் ஆகிடுச்சு. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்டிங்கே கேம் கட் ஆகிடுச்சு. அதனால தான் நான் ஆக்ஷனும் எதுவுமே எடுக்கலை. முதல்ல இங்கே ஆக்ஷனுன்றது காட்டலை. அவங்க 2 மணிக்கு ஆக்ஷனுன்னாங்க. சரி விடுங்க, போயிட்டு போகுது. நம்ம சேல் போட்டிருக்கோம், வருவாங்க கஸ்டமர்ஸ். சேலாச்சும் இருக்கான்னு தெரியல, இருக்குன்னு நினைக்கிறேன். நம்புவோம். இருக்கா பாரு, இல்லை சேலும் இல்லை ஒன்றும் இல்லை. டேபெடு டேபில் ஃபஸ்ட் வாட்டி போடணுன்னு ஒரு ஆசைப்பட்டது ஒரு குத்துமா.
திக்கு ஏதோ நாள் விடு. 20,000 போட சொன்னா எதுக்கு இந்த முன்னாடி 0 கரெக்டாக போட்டுருக்கோம். 20,000 வாங்கினது எவ்வளோ? 10,000 என்னமோ வாங்கினேன், டபுள் மடங்கு. இப்போ தான் சீக்கிரமாக வாடா. இந்த இடத்துல ஏதோ இருக்குது, நம்ம அப்படியே போய் பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி பார்த்தா தான் உண்டு. என்னோட கார் அந்த இடத்துல தொங்க விட்றீங்க. காரு புரிஞ்சு போச்சு. பிச்சைக்காரன் இவனுங்க ஹையர் பண்ண முடியாது. இவனுக்கு மணி கொடுக்குற அளவுக்கு நம்மள்ட்டையும் மணி இல்லை. சாரா தம்பி, இது என்ன இடம்டா? கிளாசிக்கா? என்னடா இது? ஓகே, இவன் ரிப்பேர் பண்ணுவான். அதுவும் வண்டி கொண்டு வந்தால் ரிப்பேர் பண்ணுவான். என்ன ஆட்டோ டியூனிங்க? ஆட்டோ டியூனிங் தான் நினைக்கிறேன். டயர் கியர் வச்சுருக்காமல. கார் பெயிண்ட்டு இந்த மாதிரி போடுங்கடா. ஏதோ கிளாசிக் பீஸான்னு போடுறீங்க. கஸ்டமர் இந்த ஆஃபீஸ். சரி, சீக்கிரமாக போகலாம். ஓடு 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 ஓட 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 தூரம் குறையல. பாட 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 பாட்டு முடியல. ஆக மொத்தம் ஒன்று விலங்குல. அந்த மாதிரி தான் இருக்குது. எவ்வளோ நேரமாக ஓடிட்டுக்கிறேன். ஓகே, 2 கஸ்டமர் வராங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கஸ்டமர் வந்து லேட் ஆகுது. வந்தவங்க வந்துக்கிட்டே இருக்கிறானுங்க. ஐ எம் திங்கிங் 11,000 ரூபாயா? போயிட்டு நாளைக்கு பாப்பான்ட்டேன். 11,000 வரவே வராது. 15,000 கீழே நான் போடக்கூடாதுன்னு இருக்கிறேன். டே உன்னெல்லாம் மதிக்கவே மாட்டேன். பேசாமல் போயிடு. பார்கேன்னு இவனுங்கிட்ட பண்ண முடியாது. கம்மா ஹை ரேஞ்சு காரே வாங்கக்கூடாது. ஓகேங்க. எதா இங்கே ஒரு மனுஷன் நிற்கிறான். நான் இவன்ட்டே விற்று விட்ருவோமா ஃப்ரெண்ட்ஸ்? இதெல்லாம் 10,000 ரூபாய்க்கு வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்கேன்னு இந்த இடத்துல ஒன்றும் பண்ண முடியல. மனசு வருத்த மாட்டேங்குது. எல்லாமே கரெக்டாக இருக்குதுடா. வாங்கிக்கூடப்பா. சரி விடுங்க, போய் தொலைச்சோ. இவனுக்கிட்ட கேட்டுட்டோம். சரி, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வருத்தமான ஒரு கஷ்டப்பட்டு கார் வாங்கணும். இப்போ இருக்கிற வேலையெல்லாம் போட்டு வாங்கலாம். இந்த ஜென்மத்தில் வழங்கின மாதிரி தான். நெய்பர் விட்டு போவான். ஃபார் சேல். இனிமேல் நம்ம 8,000 ரூபாய்க்கு கீழே கார் வாங்கணும், மேலே வாங்கக்கூடாது. பார்கெயின் வர வரைக்கும் 9,000 ரூபா. காரும் நல்லா தான் இருக்குது, ஆனால் என் ரேட்டு தான் இல்லை. நான் 9,000 வாங்கிடலாமா? எவ்வளோ அடிச்சு நொறுக்கி இருக்கிறா. போடு. இந்த மாதிரி கார் தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வேணும். 6,000 ரூபா தான் காரு. எங்க காரோட டீட்டெயில்ஸ் எப்படி பார்க்குறது? சரி விடு, கார் டீட்டெயில்ஸ்லாம் பார்க்க முடியாது. என்னடா ஆச்சு? 2 ரூபா கார் அடிச்சு நொறுக்கி இருக்கிறா. அப்போ ஏண்டா உதச்சா கார் போகுது, ரேஸ் குத்தா போக மாட்டேங்குது. கார் டயர்லாம் நெசிங்கிருக்கு. ஓகே, இப்போ நம்ம ரூட்டை தெரிஞ்சிடுச்சு. இதை அப்படியே சேலில் போட்டுட்டு ஓகே சேலில் போடுவோம். ஓகே, ரூட்டு தெரிஞ்சிடுச்சு. ஆனால் அந்த ரூட்டு தெரிஞ்சிடுச்சு. இப்போ கட் அடிப்போம். கீரா இது பிரேக்கா? என்னடா இந்த கார் இவ்வளோ ஸ்பீடா? கிஞ்சிது போ. எனக்கு பக் இருக்குது, கிளிச் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஸ்டாப்னா நிற்குமா? ஸ்டார்ட்னா போகுமா இல்லை ஸ்டாப்னா நிற்குமா? ரெண்டுமே. ஆனால் இந்த கேம் நிறைய பக்ஸ், கிளிச் எல்லாம் இருக்குது. கடைசியில் நான் வந்த ரூட்டே வந்து போயிட்டேன். மறுபடியும் ஒரு சுற்றுவான். அப்போ தான் கரெக்டாக இருக்கும்.
பாருங்க சொல்லலை, ஒரு ரவுண்டு தான் இருக்குது. ஏங்க கரெக்டாக ரூட் கண்டுபிடிக்கும் போது இவனுங்க ஆடை கொடுத்து தொலைகிறானுங்க. திருப்படா இப்படியே கரெக்டாக அறிவு, அந்த அளவுக்கு அறிவு. திருப்படா கரெக்டாக எடுத்துட்டோம். கரெக்டாக எடுத்து ஒரு ரைட்டு ஒரு லெஃப்ட்டு. ஓகே, இப்படியே நேராக போனால் நம்ம ஆஃபீஸ் வந்துடும். இந்த கார் அப்படியே சேல் போட்டுட்டு 1000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேண்ணா, ஒரு 3000 ரூபாய்க்கு போடுவோம். கார் வாங்கிட்டோம் இல்லையா, சரி விடுங்க. கார் ஆக்ஷனு இதில் கேஸ் ஸ்டேஷன் என்னன்னு பார்க்கணுன்ட்டு இருந்தோம். ஐ திங்க்குன்னு தான்டா சொன்னேன். ஸ்டார்ட் பிரேக் டவுனா? இல்லை இறங்கல, இருல நீ வேறு பிரேக் டவுன்ட்டான். இது இப்போ எப்படி நான் கொண்டு போவேன்? ஐயோ இது என்ன இது? ஓகே, இது பிரேக் டவுன்ட்டான். என்ட்ராயிட்டோம். பிரேக் டவுன்ட்டான், ஒன்றும் பண்ண முடியாது. இறங்கி நடந்து போடான்ட்டான். புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, டே இன்னும் கொஞ்சம் தூரம் வந்துருக்கலாம்டா. ஐயோ டே இது என்னடா இது இப்படி ஆயிடுச்சு கடைசியில். 1000 ரூபா இப்போ தண்டமா? இது என்னது இது? ஏதோ டாப் ஒன்றா, ஒன்றும் புரியலை, டக்குன்னு போயிடுது. The trucks you have to park your car. என் கார் தான் ஒன்றும் இல்லையே. கஷ்டப்பட்டு 1000 ரூபாய்க்கு ஒரு கார் வாங்கணும்னு வச்சா கடைசியில் இப்படி பண்ணானுங்க. அப்புறம் ஒழுங்க நம்ம இன்னைக்கு சம்பாதிப்போம்ல, இப்போ நினைப்போம் இந்த மாதிரி டப்பாக்கர்லாம் வாங்கி நிறுத்திருக்கிறோம் அப்படின்னு. இப்போ ஒரிஜினலாகவே 8000 தான். கிடைச்ச ப்ராஃபிட்டெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டோம். பாட்டிமா ப்ளீஸ், பாட்டிமா 9000 ரூபாயா பொடி. பாட்டிமா பூட்டிமான்னா வேலைக்கே ஆக மாட்டேங்குது. 1000 ரூபா சொல்லும்போதே நான் யோசிச்சிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பண்ணிட்டாங்க, நம்மளை ஏமாத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை பற்றி கால் போட ஆரம்பிச்சிட்டா. 3000 தான் சொல்கிறான். சரி விடுங்க, வெயிட் பண்ணி விடு. என்ன பண்ணுறது இது? கிளீனிங்கா? காரணம் இவ்வளோ எக்ஸ்பி ஏறினாலையோ? ஓ இருங்க இவங்க கார் இருக்கா? கார் தொட்டால் எல்லாம் தெரியுது. முடிஞ்சு போச்சு. காரோட டீட்டெயில்ஸ் தெரியுது. பா இப்படியோ கற்றுக்கிட்டோம். என்ட்ருன்னு கொடுக்குறோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அப்போ பார்த்து கார்னு வரும்போது அழுத்துனா இந்த மாதிரி வருது. ஸ்டாப் பண்ணிட்டுனா தான் போகும். அந்த காருக்கு 2மே போச்சு. நமக்கு பகல்லையே தெரியாது. என்ன பண்ணுவான், இந்த பக்கம் இல்லைடா, ஃபர்ஸ்ட்லேயே திருப்பிட்டேன். திருப்பணுமோ? பேக் கட்டாகிற மாதிரி ஒரு இடமா வரல. வேகமாக போயிட்டுங்கன்னா முட்டை போகிறான்னு நினைக்கிறேன். செம்ம. இந்த பக்கம் கொஞ்ச நேரத்தில் கன்ஃபியூஷன் ஆகிட்டேன். கன்ஃபியூசிங் ஒன்றே வாழ்க்கையாக இருக்குது. என்ன பண்ணுறது? திருப்பு. இப்போ ஒரு ரைட் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். திருப்பிட ரைட் எடுத்துட்டோமோ அவ்வளோதான். இப்போ ஒரு லெஃப்ட் எடுத்தால் நம்ம கண்டெய்னர் வந்துடும். ஃபஸ்ட்டே நம்ம கண்டெய்னர், கார் மார்க்கெட், அப்புறம் ஆக்ஷன், அவ்வளோதான்.
அங்கேயே நிறுத்தி விடு. ஸ்டாப். ஏங்க கண்டெய்னர் ஓப்பன் பண்ணுறா. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ நஷ்டமாக போயிருக்குதுன்னு. 25,000 ஸ்பெண்ட் பண்ணி 11,000 எயிம் பண்ணி நான் பிரேக் டவுன்லாம் ஆகும்னு நினைக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நமக்கு ஒன்று தெரிஞ்சிருக்குது இல்லை? இந்த பக்கமா பொறுமையாக சொல்லிட்டுக்கிறேன் இருங்க. அதுக்கப்புறம் திருப்பதியில் ஏதோ பண்ணிட போகிறேன். கார் ஆக்ஷன் ஓப்பன். கார் ஆக்ஷன் இருக்குது, ஆனால் எத்தனை மணிக்குன்னு தெரியல. அது காட்டல. 1 மணிக்கோ என்னமோ போட்டிருக்குது. இருங்க, ஆமாம் 1 மணிக்கு. ஓகே, இன்னும் 3 மணி நேரம் இருக்குது. இதை காரை விற்றா தான் ஆக்ஷன் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். பார்த்துட்டு என் பண்ணலாம்னு நினச்சேன், அதுக்குள்ளே இவ்வளோ தூரம் ஆகிடுச்சு. கார் இருக்கா? இருக்கு. இதை சேல் போட்டுட்டு அது என்ன பண்ண முடியுமோன்னு பார்த்துட்டு கார் ஆக்ஷன் பார்த்துட்டு இந்த வீடியோவை என் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் 1 லட்சம் சும்மா வாழ்வு தான் விட்டேன். நீங்கள் ஒன்று நினச்சிக்காதீங்க. ஒரு டெவலப் ஆகிடுவோம். ஆனால் டேபடு எங்கடா போட்டிருக்கீங்க? நாட் ஃபார் சேலு. இப்போ இந்த கார் பேர் என்ன? இருங்க இது எவ்வளோ ஃபஸ்ட்டு இந்த கார் என்ட்ரே காட்டணும். மற்ற நேரத்துலலாம் கார்னு காட்டணும். இந்த கார் பேர் என்னன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஆடி Q7 எங்கடப்பா சும்மா இச்சதுக்கலாமா? ஷோ தெரியாமல் இந்த பக்கம் வந்துட்டோம். ஐயோ, இது வேறு டேமேஜ் ஆகுது. போய் தொலை போடா மறுபடியும் அந்த பக்கமும். ஓகே, ஒரு வழியாக வந்துட்டோம். இப்போ கார் டீட்டெயில்ஸ் மட்டும் பார்த்துப்போம். ஓகே, இல்லை டேமேஜ் எதுவும் இல்லை. சரி வாங்க. RQவா? ஆஃபீஸ் டேட்டி அப்படி தானே இருக்கும். கார் தானே வாங்க வரீங்க, அதெல்லாம் வேறு. டிஐயா? ஆடி போட்டுட்டேன்டா. இப்போ தான் கரெக்டாக பிரிச்சிருவோம். 10,000 வாங்கணுமா? 30,000 நினைக்கிறேன். ஒரு 15,000 போடுவோம். கரெக்டா 15,000 பொட்டென்ஷியல்ரா. வெளியே வா. இப்போ போகிறோம். நீங்கள் இந்த குப்பையை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி விட்ருவோம். கார் வாங்குறது பெருசாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது குப்பையை தூக்கி கீரை போட்டு இவ்வளோ தூரம் அந்த கார் இங்கே வந்து பிரேக் டவுன் ஆகிருந்துச்சின்னா அதை நான் எடுத்து சேல் போட்டிருப்பேன். வாங்குறவனுக்கு தெரியுமா? இங்கேயே ஓட்டி பார்ப்பானா கிளம்பும்போது டெஸ்ட் ட்ரைவு மாட்டி போப்போம். நம்ம எப்படி இருக்கோம்? என்னடா போயிட்டு சொருவி இருக்கிறான் இல்லை சொருவி இருக்கிறோம். காரு டீட்டெயில்ஸு அடி நினச்சேன்டா. டேமேஜ் இந்த அளவுக்கு கொடுத்துருக்கோம். பிரேக் டவுனு இதை தான் பண்ணலாமா? இருடா, என் கார் ரிப்பேர் பண்ணுவோமா? ரிப்பேர் ஆகிடுச்சு. என்ட்ரு கூட பிரேக் டவுன் தான் காட்டுதா? சரி விடு, போயிட்டு போதா 1000 தானே. ஆடில் ஆக்ஷனா? கஸ்டமர் எதாவது வராலும் கஸ்டமர் இன் ஆஃபீஸ். நமக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை. போடா ஒரு வாட்டி ஆக்ஷனை பார்த்தா தான் தெரியும். கார் என்ன ஹை ரேஞ்சில் வருதா? ஆக்ஷன்னாலே ஹை ரேஞ்சு தான் வரும். அவங்க நார்மல் ரேஞ்சில் கொடுத்தாலும் இவனுங்க இஷ்டத்துக்கு கேட்டு ஏற்றி விட்ருவானுங்க. அதனால தான் நம்ம எப்படிடா பேசுறது உன்ட்ட? ஐயோ, கார் வேறு வருது. ஏம்மா என்னாலே போக முடியல, எப்படிம்மா போனேன்? 15 ரூபா சொல்லியிருக்கேன். 11,000 ரூபாயா? இல்லை ஏழை இப்படி பண்ணுறீங்க. என்ன வேறு யாராவது வராங்களான்னு பார்ப்போம். நம்ம வேறு 1 மணிக்கு. ஐயோ, இவ வேறு
எப்படியும் அதே 12,000 இருக்கும். அந்த கோட்டு போட்ட ஜென்டில்மேன் வர கோட்டு போட்டாலே இவங்க ஹை ரேஞ்சில் தான் வாங்குவாங்க. வாங்கடா எப்படா டாக்கு. ஆமாம் 15 ரூபா காரு. ஆமாம் இல்லை நீ கோட்டு போட்டிருக்க தானே? இல்லை இந்த பிள்ளைய பாடுறா எவ்வளோ ஏழ்மையாக டீசெண்டாக வந்து நீ கோட்டு போட்டு வந்தாலும் 11,000 கேட்காதுடா அப்படி. சரிங்க கரெக்டாக 11,000 எவ்வளோ லாபம் வருது? 11,300 ஞாபகம் வச்சுக்கோங்க. நீ எவ்வளோ மாதம் சொல்கிற? நீ ஒரு 12,000 கேட்ட பார்கெயின் பண்ண முடியல. அதே அவளோட நீ 20 ரூபா அதிகமாக 20 ரூபா கூட இல்லை. ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடும். சரி விடுங்க. சரி நாயோ உனக்கு விற்க வேணாம். இவன் 20 ரூபா அதிகமாக சொன்னான். இது பாப்பா பாவம் டீசெண்டாக வந்து கேட்குறேன். நான் கோட்டு போட்டு நான் சொல்லிட போகிறோம். போயிட்டு பேசாமல் போய்ட்றா. ஐயோ நமக்கு வேறு டைம் ஆகிடுச்சு. ஓடுறா வச்சுங்க. சரி விடுங்க. பை a daily ticket. You already have a ticket-ஆ? சிட் ஓகே உக்காந்துட்டோம். இன்னும் அது இப்போ எந்த கார் கேட்குறானுங்க? எங்கேயோ போயிடுச்சு. 19 நம்ம ஆக்ஷனில் விட முடியுமான்னு பார்த்தேன். அம்மா சிஸ்டராக போயிட்டுருக்குது. உங்க கடைசி கார் நமக்குன்னு ஏதாவது நல்ல காராக வரும் நம்புவான். இவனுங்க இஷ்டத்துக்கு கேட்குற சும்மா நடத்த விட முடியாது. நம்மள்கிட்ட காசு வர இல்லை. அந்த கார் நல்லா இருக்குது. ஆனால் சீக்கிரம்டா மொத்தமாக 4 கார் வருது. டிக்கெட்டுன்னு இந்த 300 ரூபா பிடிக்கிட்டு போல நினைக்கிறேன். 300 400 ரூபா பிடிக்கிட்டேன். நல்லா இருக்குது. ஆனால் வருஷம் பழசு. ஆனால் வருஷம்தான் பழசு. சரி ஆட்டோமேட்டிக் தான் கீரெல்லாம் வச்சுருக்காங்க. எங்கடா இது பேசாமல் நம்ம காரை ஏலத்தில் விட்டுறலாம் போல். ஆனால் ஏலத்தில் விடுற மாதிரி ஆப்ஷன் இருக்குதா? ஓகே முஸ்டாங் மாதிரி இருக்குது. சரி விடுங்க நீங்களே கேட்டுருங்க. இதோட நம்ம இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ எண்டிங்கில் ஒரு சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம ஒரு 30,000க்கு மேலே சம்பாதிச்சிருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல நிறைய இடத்துல நான் கட் பண்ணியிருப்பேன். அது ஏன்னா நிறைய இடத்துல ஆடெல்லாம் வருது. அதனால தான் உங்களுக்கு போர் அடிக்கும். பார்க்குற எனக்கே போர் அடிக்குது. அதனால் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது சந்தோஷ். லவ் யூ ஆன் டாட்டா பை பை. இந்த பாட்டு கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பாருங்கள். இது ஒரு பெரிய கேமு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். டாட்டா பை பாய்.